ஹாய் ஹலோ, நம்ம இப்போ இட்டி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பாவக்காய் வறுவல். பாவக்காய் வறுவலுக்கு இப்போ நம்ம என்னென்ன வேணும்னா பாவக்காய், பச்சை மிளகா, வெங்காயம், 3 தக்காளி, அதுக்கப்புறம் கடுகு, கடலப்பருப்பு, மிளகாத்தூள், மஞ்சள், சர்க்கரை, ஒரு கப்பளவு சர்க்கரை, ஒரு கப்பளவு எண்ணெய், அப்புறம் ஒரு 4 துண்டு காஞ்ச மிளகா, அப்புறம் மாங்காய். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல பாவக்காவை கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பை ஆன் பண்ணி தண்ணி ஊற்றி அந்த அடுப்பில் தண்ணி ஊற்றுனதில் நம்ம பாவக்காவை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வதக்கும் போது சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிக்கிட்டதுக்கப்புறம் இன்னொரு சைடு என்ன பண்ணோன்னா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கப்பளவு எடுத்து வச்சோம்ல, அந்த கப்பளவு எண்ணெயே நம்ம எடுத்து கடாயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மாங்காவை துருவி வச்சாச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டோடனே நல்லா பொரிஞ்ச உடனே கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா அது பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருந்தால காஞ்ச மிளகா, அந்த காஞ்ச மிளகாவை எடுத்துக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினே இருக்கலாம். நம்ம சேனலை பார்த்துன்னு இருக்கிறவங்க யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அதனால் இப்போ தக்காளி போட்டு நம்ம வதக்கினே இருக்கிறோம். நல்லா வதக்கினே இருக்கும்போது இப்போ நான் ஒரு கப்பளவு நம்ம மஞ்சத்தூள் எடுத்து வச்சோம்ல, குட்டி கப்பளவில் மஞ்சத்தூள் நிறைய ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக. அப்புறம் ஒரு கப்பளவு மிளகாத்தூள். நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, சரிங்களா? பாவக்காவுக்கு கொஞ்சம் காரமாகவும் இனிப்பாகவும் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா அப்போ தான் கசப்பு தெரியாது. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தால வேக வச்ச பாவக்காய், அந்த வேக வச்ச பாவக்காவை எடுத்து கலரிக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி விட்டுனே இருக்கலாம். வீட்டில் பாவக்காய் செஞ்சு தந்தா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டும் காரமும் சேர்ந்தால் கண்டிப்பாக கசப்பு தெரியாது. உடனே யாராக இருந்தாலும் சாப்பிட தான் தோணும். வீட்டில் பாவக்காய் எனக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டான்ட்டு யாருன்னா சொல்கிறாங்கன்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக பாவக்காய் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நல்லா ஸ்வீட்டாக காரம் போட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பிடிக்காதுன்னு தான் சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம மாங்காவையும் சர்க்கரையும் சேர்த்தாச்சு. சர்க்கரை கொஞ்சம் பாவக்காவோட கசப்பு தெரியக்கூடாதுன்றதுனால சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணிக்கணும். பாவக்காய் வறுவல் இப்போது தயார். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.